இப்ப குளம், ஆற்றங்கரை, வயல்வெளியில மண் எல்லாம் எடுப்பாங்க. அந்த பானை செய்யறதுக்கு எங்க மண்ணு கிடைக்கும்னா குளத்துல, ஆற்றங்கரை பகுதியில, வயல்வெளியில இந்த மண் வந்து நிறைய கிடைக்கும். அந்த மண்ணை எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா ஒரு பள்ளம் தோண்டி அது களிமண் நிரப்ப வேண்டும். ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி நோண்டுவாங்க. ரொம்ப ஆழமாலாம் இல்லை, நார்மலா நோண்டி அதுக்குள்ள மண்ணை போட்டு என்ன செய்வாங்கன்னா அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வேண்டும். அதுல தண்ணியை ஊற்றி என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மெல்லிய மணல் அல்லது சாம்பல், அந்த களிமண் இருக்கு பாத்தீங்களா, அந்த களிமண் ஃபர்ஸ்ட் ஒரு குழி நோண்டி அதில் வச்சுட்டு அது ஃபுல்லா தண்ணியை நிரப்பிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஊறுது. அதுல சளிச்ச மணல், அந்த வீடெல்லாம் கட்ட மணல் பயன்படுத்தும்ல, ரொம்ப மெலிசா நைஸா இருக்கும் அந்த மண். அந்த மண்ணை அப்படி இல்லைன்னா சாம்பல், அது ரெண்டுல ஏதாவது ஒன்னா என்ன செய்வாங்க அதுக்குள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல மிதிப்பாங்க. முதல்ல அந்த மண்ணை போட்டு நல்லா நைஸா அந்த கட்டியெல்லாம் அந்த போறதுக்கு வச்சு காலை வச்சு என்ன செய்வாங்க மிதி மிதி மிதின்னு ஒரு 2-3 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா மிதிப்பாங்க. அதுலயே நல்லா மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பாங்க. அதுல வந்து உங்க புத்தகத்துல கொடுக்கலாம் அந்த மிதிப்பாங்க மண்ணை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால நான் சொன்னேன். அந்த மண்ணை என்ன செய்வாங்க எடுத்துட்டு வந்து ஒரு குழி நோண்டி நார்மலா நம்ம நின்று நல்லா மிதிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த நோண்டி அதுல போட்டுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவாங்க. அடுத்த நாள் என்ன செய்வாங்க சாம்பலே இல்லை இந்த மண்ணை ஏதாவது கலந்து விட்டு வச்சு மிதின்னு அதில் மிதிச்சு நைஸாக்கிடுவாங்க. கட்டியெல்லாம் அந்த காலாலே நசுக்கி சரி பண்ணிடுவாங்க. பழைய படங்கள்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, பழைய மூவிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி மிதிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. இதுதான் வந்து திருவை. அந்த மண்ணை மிதிச்சு ஒரு பொசிஷன் ஒருவேளை கெட்டியா எடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் திருவை. இந்த திருவை மேல கொண்டு போய் வைப்பாங்க. மேல வச்சு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆளு சுத்துவாங்க, அவங்க வந்து செய்வாங்க. இல்லைன்னா ஒருத்தர் இவங்களே சுத்தி இவங்களே கூட செய்வாங்க. அது மேல வச்சு அந்த சக்கரத்தை என்ன செய்யறாங்க வேகமா சுத்துவாங்க. அந்த திருவிய சுத்திக்கிட்டே கையால என்ன செய்வாங்க அதோட பொசிஷன் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசைன்ல அதை கொண்டுட்டு வரதுக்கு அவங்க கை வச்சு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பானையிலேயே அது ஒட்டி இருக்கும். ஆக்சுவலா அடியில பாருங்க, கீழே அது ஒரு திருவை. ஆக்சுவலா அது இப்ப எல்லாம் இந்த மாதிரிதான் யூஸ் பண்றாங்க. அந்த திருவை முன்னாடி இது வேணாலும் காட்டுறேன் பாருங்க. இதுல பாருங்க, கீழே பாருங்க, அப்படியே அந்த மண் இங்க ஒட்டிதான் இருக்கும். இதுல ஒட்டிதான் இருக்கும். அதை எப்படின்னா டக்குன்னு எடுத்து முடியாது. ஏன்னா அது களிமண். நம்ம கை வச்சு வளைவு கொடுக்குறோம்னா அது எந்த அளவுக்கு வளைக்கிற தன்மை. அப்ப நம்ம ஆடா எடுத்தோம்னா உடஞ்சிரும். அது என்ன செய்வாங்கன்னா ஒரு நூல் இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு மெல்லிய கம்பி வச்சு என்ன செய்வாங்கன்னா அப்படியே அறுத்து கையால அப்படியே தூக்கி கொண்டு போய் வெயில்ல வச்சிருவாங்க. அப்படியே எடுத்து வெயில்ல வச்சிருவாங்க. அடியில கொஞ்சம் ஓட்டையாதான் இருக்கும் அந்த பானை. அதை எப்படி தெரியுமா சார், ஏன்னா கையால எடுப்பாங்க, அடி மண் அப்படியே இருக்கும், லைட்டா இருக்கும். சும்மா லைட்டா பொத்த மாதிரி எவ்வளவு பெஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். அந்த மண்ணை வெயில்ல கொண்டு போய் வச்சு ஃபுல்லா காய வைக்க மாட்டாங்க. இந்த வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பானை வனைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வனைதல்னா ஓவியன்னு ஒரு பொருள் கூட இருக்கு. பானை வனைதல் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அந்த பேர், இந்த தொழிலுக்கு. சரிங்களா, அந்த நூல் வச்சோ இல்ல கம்பி வச்சோ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெயில லைட்டா வச்சிருவாங்க. இங்க பாருங்க, 2 பேர் உட்காந்து அந்த பானைய தட்டுறதுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, பட்டையா. ஏன்னா மண்ணு இன்னமும் வந்து நம்ம தட்ட அந்த வளைவு வந்துகிட்டேதான் இருக்கும். அதை தட்டி 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 என்ன செய்வாங்கன்னா அந்த பின்னாடி அந்த ஓட்டையை அப்படியே மூடிடுவாங்க. அப்படியே கையால நம்ம நகர்த்தி 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 மூடுற மாதிரி என்ன அப்படியே தட்டி 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 என்ன செஞ்சிருவாங்க அப்படியே வந்து அழகா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கையாலே தட்டி அந்த மேடெல்லாம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல பாருங்க, அந்த ஓட்டை பாருங்க, அவர் கையில இருக்கு பாருங்க, நான் அந்த கசரை வச்சு காட்டுற மாதிரி. இங்க பாருங்க ஓட்டை பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ஓட்டையை தான், ஏன்னா அவங்க நூலும் கம்பியும் வச்சிருக்கோம், நடுவுல எம்டியா தான் இருக்கும். அந்த பானை வந்து வெயில்ல வச்சிருவாங்க. வெளியே வச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா காயாது, லைட்டா காஞ்சோடனே எடுத்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த ஒண்ணு தட்டின மாதிரி ஒண்ணு கட்டின பாத்தீங்களா, விசிறி மட்ட மாதிரி நம்ம உருண்டை ஒரு மாதிரி கட்டமா அதை வச்சு உள்ள கையை வச்சிருவாங்க. வச்சு தட்டி கொடுத்து விட்டு கையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்து அந்த ஓட்டையை அப்படியே க்ளோஸ் பண்ணி முழுசா பானையா கொடுத்துருவாங்க. இப்ப இந்த பானையெல்லாம் வெயில்ல வச்சு நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் அந்த பானை உடையாம இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு பாருங்க, வெயில்ல காய வச்சுட்டாங்க. இப்ப காய வச்சு எடுத்துருவாங்க. சரிங்களா, நம்ம இந்த பானை இப்ப மண்ணுல எல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா நமக்கு ஆரோக்கியம். மண் பானையில வந்து தண்ணி ஊத்தினா குளிச்சு நம்ம நீங்க ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கும் பானையில இருக்க தண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமே இருக்கும். இதுல எல்லாம் சுவையாவும் இருக்கும் இந்த பானை தண்ணி எல்லாம். ஏன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் வழக்கம் போயிடுச்சு. நம்ம ஸ்கூல்ல பானை கீழே ஆபீஸ் ரூம்ல இருக்கும். நாங்கெல்லாம் வந்து திட்டுவோம், இது ஒன்லி வந்து
யாராவது ரிசப்ஷன் வராங்கல்ல பேரண்ட்ஸ், அவங்க குடிக்கிறதுக்காக தான்ப்பா வச்சிருக்கோம், நீங்க குடிக்க கூடாது அப்படிலாம் நாங்க நிறைய சொல்லுவோம் ஆக்சுவலா. ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பானையில குடிக்கிறது அவ்வளவு குளிர்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, மண் பானையில சமைக்கிறோம் அப்படின்னா என்னது, அதுவும் சுவையானதாதான் இருக்கும். அதனால இன்னமும் மண்பானையில சமைச்சா ஆரோக்கியமா, நம்ம தாத்தா பாட்டிலாம் இன்னும் சூப்பரா அப்படி ஜிங்குன்னு இருக்காங்கன்னா காரணம் என்ன பாத்தீங்கன்னா மண்பானையில சமைக்கிறது சாப்பிட்டதுனாலதான் அவங்களாம் இன்னமும் ஆரோக்கியமாவே இருக்காங்க. இன்னமும் திருவிழா காலங்கள்ல சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு மண்பானையில இன்னமும் பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து வழிபடுறாங்க. ஆக்சுவலா இப்ப வைக்க போறவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சிடுறாங்க. நீங்களே பாருங்க, பொங்கல் அன்னைக்கு வீட்டுல அம்மா குக்கர்ல தான் பொங்கல் வைப்பாங்க. மேக்சிமம் நிறைய பேர் வீட்டுல வந்து குக்கர்ல ரொம்ப ஈஸியா வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பாத்திரத்துல விறகு அடுப்புல வச்சு பானையில வச்சு சாமிக்கு படைக்கிறது நல்லது மட்டும் கிடையாது, நமக்கும் அது ஆரோக்கியம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க இன்னும் திருவிழா காலங்கள்ல இது நடந்துகிட்டுதான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த மண் இப்ப மண்ணை அவங்க ஆற்றங்கரைங்கெல்லாம் மண்ணு கிடையாது. இப்ப வந்து எப்படி மண்ணை வந்து தயார் பண்றாங்க, அப்ப நான் சொன்னது வந்து ஒரு குழியை நோண்டி ஊற வச்சு மிதிச்சு அப்படிலாம் சொன்னேன். ஆனா இப்ப எப்படி தெரியுமா பயன்படுத்துறாங்க, இங்க பாருங்க அந்த மண்ணு கும்பல் கும்பலா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி மண்ணை கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு இங்க ஒரு மிஷின் தெரியுது பாத்தீங்களா, இது இப்ப மிஷின் வச்சுதான் இப்ப மிதிக்கிறாங்க. நம்ம மிதிக்கிறாங்க, அப்பெல்லாம் ரொம்ப மிதிப்பாங்க போட்டு மண்ணெல்லாம். இதுல பாருங்க, இது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எடுத்து கொடுத்தேன், உங்க புத்தகத்துல கிடையாது. இங்க பாருங்க மேல பாருங்க மண்ணு திப்பி திப்பியா இருக்கு, அவங்க வைப்பாங்க ஒரு ரொட்டேட் ஆகி அப்படியே நைஸா மைஸாயிடும். நசுக்கி எடுக்கிறதுனால அந்த கட்டியெல்லாம் போய் ரொம்ப நைஸாயிடும். அந்த மண்ணை எடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கூம்பு வடிவத்துல பெருசா வச்சு ஈர துணியை போட்டு அதுல மூடி வச்சிடுறாங்க. அவங்க திரும்பி செய்யும் போது அந்த மண்ணை என்ன செய்வாங்க அப்படி வலிச்சு எடுப்பாங்க. அந்த பாட்டி பாருங்க கையாலே அப்படியே எடுக்காங்க, கட் பண்ணி எடுப்பாங்க. கேட்கும் போதுதான் அதுவும் கட் பண்ணி எடுத்து என்ன செய்வாங்கன்னா பானை செய்வாங்க. இதுதான் இப்ப இருக்கிற முறையா இருக்கு. இதுக்கு பேரு ஆங்கிலத்துல பாருங்க டெரஹா கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரு ஆங்கிலத்துல. இப்ப அடுத்து நம்ம பாக்குறது அதே மண்ணுதான், என்னன்னா சுடுமண் சிற்பமா பார்க்க போறோம். மண்ணை சுடுவாங்க. நான் அதனால பானை செஞ்சாங்கன்னு சொன்னேன். நான் என்ன அந்த பானையை சுடக்கூடிய முறையை நான் இன்னும் சொல்லல, இனிமேல் தான் சொல்ல போறேன். அதை நான் இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம அழகு நிலையங்கள், துளசி மாடம், குதிரை, இந்த மாதிரி யானை, மணி, அதாவது பெல்லு, அது எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க மண்ணுல செஞ்சிருக்காங்க. மண் தொட்டியெல்லாம் நம்ம மண்ணுல அதிகமா பாத்துக்குவோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுடுமண் சிற்பக்கலையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் மண்ணுல தான் செஞ்சிருக்காங்க. என்னன்னா மண்ணை நல்லா போட்டு சுட்டுடுவாங்க. அதனால அதை செஞ்ச பொருளை நெருப்புல சுட்டு இருப்பாங்க. இது அந்த காலத்துல கிடைச்ச ஒரு சுடுமண் சிற்பம். சுடுமண் சிற்பம் பாருங்க, குதிரை ஓட்டிட்டு போறாங்க, ஒரு கல்லுதான் இது, அதாவது மண்ணுதான், அதை சுட்டு அப்படி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இது பாருங்க, இதுல உருவங்கள் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே என்னது சுடுமண்ணால செஞ்ச சிற்பங்கள் தான். முகத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து எப்படி அவங்க செஞ்சிருக்காங்க, நமக்கு பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி இருக்கும், ஆக்சுவலா கல்லு கிடையாது, இது சுடுமண் சிற்பம். நம்ம இன்னமும் வந்து செங்கலை வந்து சுடுறாங்க, செங்க கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுமணி, அதாவது செங்கலெல்லாம் நிறுத்தி அது மேல நெருப்பு பற்ற வச்சு பத்த வைப்பாங்க. இரவு முழுவதும் ஏறும், செங்கல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த திருச்சிக்கு போகும்போது அந்த லைன்ல எல்லாம் முன்னெல்லாம் இருந்துச்சு, இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. எங்கேயா பாத்தீங்கன்னா பாருங்க. ஆக்சுவலா இது உங்களுக்கு இப்ப இருக்க உங்க வயசுக்கு இது அதிகமா நீங்க பார்த்திருக்க முடியும். நீங்க பானைகள் சுடுறதை நீங்க பார்த்திருக்க முடியாது. அதனாலதான் செங்கக்கல் சுடுற அந்த இதை வந்து உங்களுக்கு நான் காட்டினேன். இங்க பாருங்க, இதுதான் வந்து பானை, மண்ணெல்லாம் சுடுறது. இங்க பாருங்க, ஒரு தாத்தா வந்து உள்ள நெருப்பு வைக்கிறாரு. நெருப்பை மட்டும் பாக்காதீங்க, உள்ள பாருங்க ஒரு பாத்திரம் மாதிரி தெரியுதா? இங்க நான் கசர் வச்சுதான் காட்டுறேன். ஒரு பாத்திரம் மாதிரி தெரியுது பாருங்க. ஆக்சுவலா அந்த தாத்தா தலைக்கு மேல இது க்ளோஸ் ஆயிருக்காது, எம்டியா தான் இருக்கும். அதுக்குள்ள பானையெல்லாம் வச்சிருவாங்க. உள்ள வந்து எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க. எரிச்சோன்னா பானை நல்லா சுட்டு நல்லா உறுதியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பானையை தான் வந்து சுடுவாங்க. இப்படிதான் அந்த பானையை அடுக்கி வச்சிருப்பாங்க. அதனாலதான் சில பானைகள் வந்து பிளாக் அண்ட் இந்த கலரும் கலந்து, கருப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருக்கு கருப்பு பிளஸ் செம்மண் கலர்ல இருக்கு. ஏன்னா அந்த பானையை என்ன செஞ்சிருக்காங்க, சுட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம கப்பெல்லாம் வந்து குடிக்கிறோம், பீங்கா பிளஸ் நிறைய கப்பெல்லாம் குடிக்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி நெருப்பு, இந்த பிணங்கள்லாம் எரிக்கிறதுக்கு உள்ள தள்ளுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். உள்ள எல்லாத்தையும் எல்லா பொருளையும் செஞ்சு வச்சு உள்ள தள்ளுவாங்க. அப்படி நெருப்புல சுட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னமும் கோயில்கள்ல இந்த குதிரைகள்லாம் நிறுத்த வச்சிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. இந்த குதிரைகள்லாம் பாருங்க செஞ்சிருப்பாங்க. நம்ம குலதெய்வ கோயில் அம்மா அப்பா எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அங்க இந்த சுடுமண் சிற்ப சிலைகள் வந்து குதிரைகள் நேர்த்தி கடனுக்காக
செஞ்சு நம்மளாம் போய் மேல ஏறி சின்ன வயசுல எல்லாம் உட்கார வைப்பாங்க. இன்னமும் இதை கோயில்கள்ல நீங்க அதிகமா என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதுதான் வந்து சுடுமண் சிற்பங்கள். இப்ப இருக்கிற குதிரைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய குதிரை சிற்பங்கள் நம்ம இதைதான் இப்ப நம்ம அதிகமா பார்க்கணும். இன்னமும் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன உருவ சிலைகள் வைப்பாங்க. இந்த மாரியம்மன் கோயில்ல எல்லாம் வந்து சின்னதா ஒரு பொம்மை கால் நீட்டிட்டு போட்டு வேப்பலை சொல்லி நம்ம கையில அம்மா வந்து யாராவது ஏந்திட்டு போவாங்க, பெண்கள் சாமிக்கு ஏத்தி கடந்து. அதெல்லாம் வந்து சுடுமண்ல செஞ்சதுதான். மண்ணு தான் அதுல உருவத்தை செஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சுட்டு இருப்பாங்க. அதை என்ன செய்வாங்க, எடுத்துருவோம். கொஞ்சம் மொத்தமா ஸ்ட்ராங்கா இருக்கும். பானையெல்லாம் கொஞ்சம் உடையாம நமக்கு வந்து மொத்தமா இருக்குது அப்படின்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நெருப்புல சுட்டதுதான். அப்ப அந்த காலத்துல எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, மண்ணை வந்து பயன்படுத்தி பொருள்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பயன்படுத்திக்கோம். யாருமே வந்து இரும்போ இல்ல சில்வரோ அலுமினியம் இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தல. என்ன செஞ்சிருக்காங்க, மண்ணை தான் அடிப்படையா கொண்டு தண்ணீர்ல இருந்து ஆரம்பிச்சு உணவு உண்ற வரைக்கும் சமைக்கிற வரைக்கும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே நம்ம மண் அதிகமா பயன்படுத்திக்கோம். இதுதான் வந்து மண் பண்டக்கலை அரங்கத்துக்குள்ள அந்த குழந்தைங்க எல்லாம் இப்ப போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம என்னென்ன பார்த்தோம், மண்ல செஞ்ச சிற்பங்களை பார்த்தோம், அந்த பானை. இப்பெல்லாம் நீங்க இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் கூட பானை மண்ணுல வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, டம்ளார் எல்லாம் கூட வந்திருக்கு. எங்க வீட்டுல நானா வாங்கி வச்சிருக்கேன் டம்ளார், பானை எல்லாம் இருக்கு. இன்னமும் நம்ம பயன்படுத்துறோம் சிலரோட வீட்டுல எல்லாம். சரிங்க, உங்க வீட்லயுமே பானை இருக்கும் கண்டிப்பா. தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மண் பண்டங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அது எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு செயலாதான் இருக்கும். அந்த மண்பாண்டங்கள் மூலமா தண்ணீர் குடிக்கிறது, உணவு அருந்துறது, இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதான். இனிமேலாவது நம்ம என்ன செய்யலாம், சின்ன சின்ன செயல்களை கூட மண்பாண்டங்கள்ல செய்யணும். நீங்க வாங்கி வச்சு உடச்சிடாதீங்க. பானை தண்ணி எல்லாம் குடிக்கலாம். சரிங்களா? வாட்டர் பாட்டில் எல்லாம் இப்ப வந்துருச்சு, நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன் டிஃபன் பாக்ஸ் கூட வந்துருச்சு, சமைக்கிறதுக்கு பாத்திரம் குக்கர் அந்த மாதிரிலாம் கூட வந்திருக்கு. இப்ப இருக்க விஞ்ஞானத்துல எல்லாமே வந்திருக்கு. நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் மண்பாண்டங்கள் பார்த்தோம். பிளஸ் என்ன, மண்பாண்டங்களை சுட்டு நமக்கு சிற்பங்களா எப்படி கொடுக்குறாங்க, மண்பாண்டங்கள் நம்ம எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறோம், பிளஸ் சிற்பங்களா வந்து நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொன்னேன். இந்த குதிரைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோயில்ல, அந்த கருப்புசாமி கோயில்லாம் நிறைய இடத்துல இன்னமும் இந்த மாதிரி மண்ணுல செஞ்ச குதிரைகள், யானைகள் பொம்மையெல்லாம் இருக்குது. அப்பெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு நாங்க மண்ணுல செஞ்சுதான் விளையாடணும், அந்த மாதிரிதான் இருக்கும் பொம்மைகள். இப்பதான் வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் வந்துருச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது ஃபுல்லா மண்பாண்டம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது எதுல செய்வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா? நன்றி மாணவர்களே.